பாஸ் டாக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். அதாவது சமீபத்தில் நடக்கிற சில விஷயங்கள்லாம் வந்து பார்க்குறப்போ எல்லாத்துக்கும் ஒன்றுக்கு ஒன்றுக்கு ஒரு இன்டர் கனெக்டிவிட்டி இருக்குங்கிற மாதிரியே இருக்குது. ஒரு ஒரு பெரிய ஒரு ப்ரெஸ் மீட்டில் வந்து ஜெயம் ரவி அவர்கள் வந்து மனமுடைஞ்சு நிறைய விஷயங்கள் பேசுகிறாங்க. பேசுகிறப்ப கேட்கும்போது அப்படி ஒரு வலி இருக்குது. கேட்குறதுக்கே அவ்வளோ வலி இருக்குது. நமக்கு வலிக்குது கேட்கும்போது. அப்போது அந்த உண்மையாக அந்த வேதனையப்பட்ட அவருக்கு அது எப்படி இருக்கும் அப்படிங்கிறது உண்மையிலே யோசிக்க முடியாத ஒன்றா இருக்குது. ஏன்னா அவருடைய லைஃபு அப்படிங்கிறது அவருடைய லைஃபு அந்த லைஃப்பில் வந்து இன்றைக்கி வந்து ஆண் பெண் சமங்கிறாங்க. ஆனால் எல்லாமே பெண்ணுக்கு தான் முன்னுரிமைங்கிறாங்க. அதே சமயத்தில் ஒரு பெண் சொல்கிறத தான் கோர்ட் கேட்கும்னு சொல்கிறாங்க. இது எல்லாமே நடந்துக்கிட்டு தான் இருக்குது. அதைத்தான் ஜெயம் ரவி அவங்க சொல்கிறாரு. அவங்க சொல்கிறதும் அவங்க கொடுக்குற எவிடன்ஸையும் நம்பி ஏஐயில் க்ரியேட் பண்ண எவிடன்ஸு, அதுக்கப்புறம் அந்த கெனிஷா அவங்க என்ன பாவம் பண்ணாங்கன்னு தெரியல. அவங்கள வந்து இந்த மாதிரி மீடியாவில் எல்லாரும் புல் பண்ணி எல்லாத்தையும் இது பண்ணி அவங்க இன்றைக்கி வந்து விட்டு போய் அதை நினச்சி அவர் அழுது, அவர் குழந்தைங்கள நினச்சி அழுது, அவர் வந்து லைஃப்பில் ஒரு மனுஷன் வந்து உண்மையை பேசுகிறாரா பொய் பேசுகிறாராங்கிறத அவருடைய கண் பார்த்து கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஜெயம் ரவி அவர்கள் வந்து அந்த கண் கலங்கும் போதே தெரியுது அவர் எவ்வளோ தூரம் அந்த வலியும் வேதனையும் அனுபவிச்சிருப்பார் அப்படின்னு சொல்லி. ரொம்ப கஷ்டமாக இருந்தது. அவர் சொல்லக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் ரொம்ப கஷ்டமாக இருந்தது. ஆனால் ரொம்பவும் ஒரு மாதிரி என்னடா ஒரு நடிகருக்கு இப்படி ஒரு சோதனையா? அவருக்கு இல்லாத ஒரு பேர் இருந்தது, புகழ் இருந்தது, நல்ல காசு பணம் இருந்தது, நல்லா இருந்திருக்கலாமே அப்படின்னு நினைக்கிறோம். ஆனால் வாழ்க்கையோட விதின்னு ஒன்று இருக்கு இல்லையா? அதை பார்த்தீங்கன்னா அது இப்படி தான் நடக்கும். நல்லா இருந்த காலகட்டங்களில் எல்லோரும் சுரண்டி தின்ட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொன்னார். அது உண்மை அப்படிங்கிறது பாதி பேர் சுற்றி உள்ளவங்க நான் வந்து விசாரித்து பார்க்குறேன். எல்லாருமே சொல்கிறாங்க, ஆமாங்க அது உண்மையை தான் அவர் சொல்கிறாரு. ஆனால் யாரும் நம்ப மாட்டேங்கிறாங்க, நாங்கள்லாம் பார்த்துருக்குறோம் அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறாங்க. அதில் அவங்களுடைய வீட்டில் சைடில் வந்து இந்த மாதிரி அவங்க எக்ஸ் வந்து இந்த மாதிரி பண்ணிட்டாங்க, அந்த மாதிரி குழந்தைங்களை பார்க்க விட மாட்டேங்கிறாங்க. அதில் புரிஞ்சிக்க முடியாத சில விஷயங்கள். அவர் சொல்கிறாரு, குழந்தைக்கு ஃபீஸ் கட்ட பணம் இல்லைன்னு என்ன கேட்குறாங்க, நீங்கள் வந்து எப்போ ஆலிமனி தர போகிறீங்கன்னு கேட்குறாங்க. ஆனால் குழந்தைக்கு பர்த்டே அன்னைக்கு இந்த ஊர்லேயே இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு கொரியா கூட்டு போகிறது உங்களுக்கு காசு இருக்கான்னு கேட்குறாங்க. அது கேட்கும்போது அது லாஜிக்கலாக இருக்குது. கரெக்டு தானே, எல்லாமே கரெக்டு தானே, அவங்க கேட்குற கேள்வி கரெக்டு தானேங்கிற மாதிரி இருக்குது. ஸோ அதனால் இன்றைக்கி அந்த வீடியோ பார்க்கும்போது அவருடைய வேதனை வந்து கொஞ்சம் நஞ்சம் இல்லை அப்படிங்கிறத மக்கள் புரிஞ்சிட்ருப்பாங்க. அவர் நல்ல நடிகரை. ஏன்னா இதுக்கு முன்னாடி நடிகர் பிரசாந்த் வந்து ஒரு பெரிய கொடிகட்டி பறந்துட்டு இருந்தார். அவருக்கும் இதே மாதிரி திருமண வாழ்வில் நடந்த ஒரு சின்ன சிக்கல்னால அவருக்கு அதுக்கப்புறம் பெரிய ஒரு கெரியரில் வந்து ஒரு பெரிய க்ரோத் இல்லாமல் போயிடுச்சு. இன்றைக்கி ஒரு நல்ல நடிகர் நான் இப்போ அடுத்த படம் ஒன்று வரப்போகுது. பட் ஆனால் அவருக்கு வந்து ஒரு க்ரோத் இல்லாமல் போயிடுச்சு. ஏன்னா அந்த பர்சனல் லைஃப் அவங்க மென்டலாக அவங்கள வந்து ஒரு மாதிரி அப்செட் ஆக்கிடுச்சு அப்படின்னு சொல்லலாம். அதை வந்து நடிகர் பிரசாந்த் அவர்களை வந்து அந்த மாதிரி அப்செட் ஆன சமயத்தில் நம்ம பார்க்கல, சிரிச்சுக்கிட்டே அவர் வந்து அதை கடந்து போயிடுவார். பிரசாந்த் நம்ம பார்க்கும்போதெல்லாம் ரொம்ப சிரிச்சிட்டு சந்தோஷமாக பேசுவார். ஆக்சுவலாக அவர் மனசுலையும் ஏகப்பட்ட வலி இருந்திருக்கு. அதே மாதிரி ஜெயம் ரவி வந்து ரொம்ப ஸ்மைலிங்காக எல்லார்ட்டையும் பேசுகிற ஒரு முகம், அந்த முகம் வந்து இன்றைக்கி அழுகிறது அப்படிங்கிறது சாதாரணமாக இல்லை. அதை பார்க்குறப்போ அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. அதுவும் ஒரிஜினலாக ஒரு உண்மையாக வந்து மனமுருகி ஒருத்தர் வந்து அப்படி அந்த வேதனையை சொல்லும்போது பார்க்குறவங்க அத்தனை பேரும் அந்த கமெண்ட்டில் அந்த சோஷியல் மீடியாவில் வந்து பாருங்கள். இதுவும் அதாவது இந்த சோஷியல் மீடியா வந்து நல்லதுக்கும் பயன்படுது, கெட்டதுக்கும் பயன்படுது அப்படிங்கிற மாதிரி இந்த மாதிரி பண்ணும்போது அந்த கமெண்ட் போட்டவங்க எல்லாருமே அவங்களும் வேதனைப்படுறாங்க. உண்மையிலேயே எல்லாரும் வேதனைப்படுறாங்க. ஒருத்தர் கூட நெகட்டிவாக சொல்லாமல் எல்லாருமே வேதனைப்படுறாங்க. உண்மை இருக்குங்கிறது தெரியுது. அவர் ப்ரூஃபுக்காக வந்து அவருடைய எக்ஸோட வீட்டில் இருந்த இன்னொரு மாப்பிள்ளையெல்லாம் கூப்பிட்டு வந்து உட்கார வச்சு பேசினார். அப்பவும் சொன்னாங்க எல்லோரும் இதான் சார் உண்மை நடந்தது தெரியுது. ஆனால் அப்பவும் என்னால் வந்து என்னென்னா பத்திரிகையாளர்கள் எல்லாம் சேரும்போது ஒரு கேள்வி ஒருத்தவங்க கேட்குறாங்க, யார் கேட்டான்னு தெரில. அவங்க கேட்குறாங்க, அவர் சொல்கிறார், இந்த பிரச்சனையெல்லாம் முடிகிற வரைக்கும் நான் நடிக்கிறதா இல்லை, நான் வந்து என்னால் நடிக்க முடியல அப்படின்னு ஒருத்தர் சொல்கிறார். அது ஒரு மன வேதனை. அவர் ஒரு மனுஷன், அப்புறம் தான் நடிகர், அப்புறம் தான் செலிப்ரிட்டி எல்லாம். அப்படி அவர் சொல்லும்போது ஒருத்தர் பிரச்சனை கேட்குறாங்க, இல்லைங்க ஃபேன்ஸ் எல்லாம் உங்களுக்காக காத்திருக்காங்க. நான் தெரியாமல் தான் கேட்குறேன். அவர் வந்து தன்னுடைய உயிர் போகிற அளவுக்கு நான் இருப்பேனா இல்லையான்னு தெரியாது, நான் மிரட்டுறேன்னு நினைக்காதீங்கிற அளவுக்கு பேசுகிறார். எனக்கு வாழ்கிறதுக்கே பிடிக்கலிங்க, நான் அவ்வளோ டார்ச்சர் பண்ணுறாங்க, நான் என்னை ஹர்ட் பண்ணிக்க ஆரம்பிச்சிட்டேன்னு கையெல்லாம் காமிக்கிறார். என்னை ஹர்ட் பண்ணிக்க ஆரம்பிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லி கை காமிக்கிறார். அப்படி காமிக்கும்போது உங்கள் ஃபேன்ஸ்லாம் விருப்பப்படுறாங்க, நீங்கள் நடித்தா என்ன அப்படின்னு கேட்ட ஒரு கேள்வி இருக்குது. அது வந்து எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. ஏன்னா நான் வந்து பத்திரிகையாளர்களுக்கும் ஊடகவியாளர்களுக்கும் நான் வந்து ஒரு வேண்டுகோள் வைக்கிறேன்.
எல்லாரும் ஒரு ஃபீல்டில் இருக்கோம். நம்ம சக மனிதர்களாக பார்க்கும்போது அவங்களுக்குன்னு ஒரு மனசு இருக்கும். அந்த மனசு வந்து பார்க்கணும். எல்லாமே நியூஸ் கிடையாது. எல்லாமே வந்து நமக்கு வந்து ஒரு கண்டென்ட் கிடையாது. இந்த ஆர்ஜே பாலாஜி அப்படி தான் படத்தில் கலாய்ச்சிருக்காரு. அவர் யூடியூப்லேயும் கலாய்ச்சிட்டார். அதாவது என்னென்னா, அவர் இப்போ டேரக்டர் ஆகிட்டாராம். அவர் யூடியூபரை கலாய்ச்சிட்டார். கண்டென்ட் கிடைச்சா என்ன வேணாலும் பேசுவாங்க அப்படின்னு யூடியூபரை சொல்லியிருக்காரு. அதை வந்து அதில் நடித்ததே மதன் கௌரியும் இர்ஃபானும் நடிச்சிருக்கிறாங்க. அதை பார்க்குறப்போ எனக்கு என்ன தோணுதுன்னா, இர்ஃபானையும் மதன் கௌரியும் தப்பாக தான் சொல்லியிருக்காரு. ஒன்றும் சரியாலாம் சொல்லலை. கண்டென்ட் தானே என்ன வேணாலும் பேசுவாங்க அப்படின்னு சொல்கிறது இருக்கு இல்லையா, அதுவும் தப்பாக தான் சொல்லியிருக்காரு. அது வந்து அதுவே ஏற்றுக்கிற மாதிரி இல்லை. அப்படி இருக்கிறதுனால தான் இன்றைக்கி வந்து என்ன ஆயிடுச்சுன்னா, நம்ம யாருமே இந்த யூடியூபர்ஸை மதிக்க மாட்டேங்கிறாங்க. அதனால் கண்டென்ட்டுக்காக என்ன வேணாலும் பேச இந்த ஒரு வார்த்தையை எல்லோரும் போட்டுக்கிறாங்க. அதே மாதிரி ஒருத்தர் வந்து மனமுருகி கேட்டுட்டு இருக்கும்போது அந்த இடத்துல அது யூடியூப்பில் வருது, ஒரு லைவாக வருது. அப்போ வரும்போது ஒரு பத்திரிகையாளர் ஒரு கேள்வி கேட்குறாரு, அது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. மீடியா அப்படிங்கிறது ஒரு விஷயத்தை கொண்டு மக்களிடம் சேர்ப்பது, அதுதான் வந்து நான் தெரிஞ்சுக்கிட்ட ஒரு விஷயம். அப்போது நம்முடைய சீனியர் ரிப்போர்ட்டர்ஸ், பத்திரிகையாளர்கள், தொலைக்காட்சி நிருபர்கள் இவங்கெல்லாம் இருக்கும்போது கேள்விகள் அப்படி கேட்டு கரெக்டாக கொண்டு போனாங்க. சோஷியல் மீடியாவில் எல்லாருக்கும் கேள்வி கேட்குற உரிமை இருக்குது அப்படிங்கிறது ஓகே, கேள்வி கேட்கலாம். ஆனால் அந்த கேள்வி எவ்வளோ தூரம் நம்ம சென்சிபிளாக கேட்கணும், அவங்க மனசு ஹர்ட் ஆகாமல் கேட்கணுங்கிறதுல ஒரு எல்லை இருக்குது. இது வந்து இந்த வீடியோவில் இருந்து மட்டும் இல்லை, அடுத்து சூப்பர் ஸ்டாரோட ஒரு வீடியோ, ஒரு ப்ரெஸ் மீட் ஒன்று கொடுக்குறாரு. அந்த ப்ரெஸ் மீட் கொடுக்கும்போது அவர் வந்து தெளிவாக சொல்கிறார், நான் இந்த மாதிரி ஒரு சூப்பர் ஸ்டார், இது விளக்கம் சொல்லணும்னு அவசியம் இல்லை. அவர் பாருங்கள் எத்தனை பேர் இந்த சோஷியல் மீடியா டிஸ்டர்ப் பண்ணியிருக்குன்னு பாருங்கள். அவரும் வாழ்த்து தெரிவிச்சிருக்காரு, எக்ஸ் தளத்தில் வாழ்த்து தெரிவிச்சிருக்காரு. அது வந்து விஜய் அவர்கள் வந்து முதல்வர் ஆனவனையும் வாழ்த்து தெரிவிச்சிருக்காரு. ஸ்டாலின் அவர்கள் நீண்ட கால நண்பர் போய் பார்த்துருக்காரு. பார்த்தது தான் போகிறோம். உடனே வந்து மீடியாவில், சோஷியல் மீடியாவில் நியூஸ் என்னென்னா, இவர் போய் பார்த்ததுக்கப்புறம் தான் வந்து பயங்கர மாற்றமே வருது, அப்போ தான் கூட்டணி கட்சிகள் பேச ஆரம்பித்தாங்க, பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லி நிறைய போட்டு அதில் பூஸ்ட் பண்ணி சொன்னதில் அது ரொம்ப தப்பாயிடுச்சு. அப்போ அவரே வந்து சொல்கிறார், அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை, ஒரு மரியாதை காரணமாக ஒரு 40 ஆண்டு கால நண்பர், அந்த நண்பர் வந்து ஒரு தோற்று போயிட்டார், சரி ஓகே, அவர்கிட்ட ஒரு ஆறுதல், ஒரு கூட இருந்து நான் எப்போவுமே வந்து வெற்றி அடையும் போது கூட இருக்கிறத விட தோல்வி அடையும் போது கூட இருக்கவங்க தான் ஆகச்சிறந்த நண்பர்கள். நம்ம ஒரு துவண்டு விழும்போது அப்படி பக்கத்தில் போய் நிற்கிறது தான் ஆகச்சிறந்த நண்பர்கள். அப்படிப்பட்ட ஒரு நல்ல நண்பராக சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் ஸ்டாலினை போய் பார்த்துருக்காரு. ஓகே, இது ஒரு இன்சிடெண்ட். அந்த இன்சிடெண்ட்டுக்கும் அரசியலுக்கும் எந்த விதமான சம்மந்தமும் கிடையாது. அவர் அரசியல் பேசுகிறதில்ல, அரசியல்லேருந்து விலகிட்டேன்னு அவர் சொல்லிட்டாரு, அஃபிஷியலாக சொல்லிட்டார். பட் இருந்தாலும் வந்து இதை சொல்ல அவர் இன்றைக்கி ப்ரெஸ் மீட்டில் பேசும்போது எனி கொஸ்டின்ஸ் அப்படின்னு அவர் கேட்குறப்ப தைரியமாக கேட்குற கேள்விக்கு பதில் சொல்லலாங்கிறத அவர் சொல்கிறார். ஓகே சொல்லுங்கள், எனக்கு கொஸ்டின்ஸ் இருந்தால் சொல்லுங்கள், நான் கேளுங்க, நான் சொல்கிறேன் அவர் சொல்கிறார். அப்போ ஒருத்தர் வந்து மறுபடியும் சொல்கிறாரு, நீங்கள் வந்து அரசியலுங்கிற அந்த பஸ்ஸை மிஸ் பண்ணிட்டீங்களான்னார். அந்த மனுஷன் வந்து கோவப்படலை, அதுக்கு கோவப்படலை, ஓகே ஃபைன், லேட்டர் நெக்ஸ்ட் கொஸ்டின் அப்படின்ட்டார். அதை பார்க்கும்போது தான் தெரிஞ்சுது ஏன் அந்த கேள்வி அவர் கேட்டார். அவர் தெளிவாக சொல்கிறார், ஒரு ப்ரெஸ் மீட்டில் தான் என்ன நினச்சோங்கிறத, என்ன சொல்ல வந்தோங்கிறத தெளிவாக சொல்கிறார். அதற்கு மேலே ஏதாவது சொல்லாத விஷயங்களை கேட்டால் பரவாயில்ல, தெளிவாக சொன்ன விஷயத்தையே நான் ஒரு மீடியாவிலேருந்து வந்திருக்கிறேன், இப்போ நான் கேட்ட கேள்விக்கு தான் ரஜினி சார் பதில் சொன்னார் அப்படிங்கிறத ஒன்று உண்டாக்குறதுக்கும், இந்த எங்கள் வீட்டுக்காரன் கச்சேரிக்கு போவாருன்னு ஒரு இது இருக்கும், அந்த மாதிரி என்னென்னா அங்கே போயிட்டு கேள்வி கேட்கணுங்கிறதுக்காக சில பேர் கேட்குறது. சத்தியமாக அவர் வந்து யார் கேட்டான்னு எனக்கு தெரியல. ஆனால் அது ஏன்னா இதை எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, ஒரு மீடியாவில் இருக்கவங்க வந்து நல்ல கேள்விகளை கேட்டு ஒரு மக்களுக்கு கொண்டே சேர்க்கணுங்கிறதுக்காக பல உண்மைகளை கண்டறிந்து வரக்கூடிய அற்புதமான நபர்கள். ஆனால் அதில் சில பேர் வந்து இப்போ டைல்யூட்டடாக, ஒரு கான்சன்ட்ரேட்டடாக இருக்கக்கூடிய அந்த நபர்களில் டைல்யூட்டடாக சில பேர் வந்து அதில் கலந்து அவங்கெல்லாம் வந்து இந்த மாதிரி வந்து ஒரு அறகுறையாக ஒரு கேள்வியை கேட்குறது, நம்ம கேள்வி கேட்டுட்டோம் அப்படிங்கிறது. அப்போ ரஜினி சார் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு, ஏர்போர்ட் போயிட்டு இருந்தேன், வழக்கமாக மீடியானா பதில் சொல்லுவேன், இன்றைக்கி யாருமே இல்லை, யாரோ ஒருத்தர் வந்து ஃபோனில் வீடியோ எடுத்திருந்தார், அவருக்கு பதில் சொல்லணும்னு அவசியம் இல்லை. சார் விஜய் சீஃப் மினிஸ்டர் ஆனதுக்கு என்ன சார் நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி அவர் கேட்டதுக்கு இவர் பதில் சொல்லாமல் அது அவரே சொன்னார். அவர் கேட்டாருங்க, நான் அவருக்கு என்ன பதில் சொல்லணும், மீடியானா பதில் சொல்லலாம், யாரோ ஒருத்தர் வீடியோவில் எடுத்துகிட்டு இருக்காரு, நான் எதுக்கு அவருக்கு பதில் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாஸ் ஆன் பண்ணி போயிட்டார். அப்படி பாஸ் ஆன் பண்ணி போனதை இவங்க எல்லாரும் அவமதித்து விட்டார், சூப்பர் ஸ்டார் சொல்லலை அப்படின்னு சொல்லிட்டு அவமதிச்சிட்டாரு அப்படின்னு சொல்லி பெரிய லெவலில் அதை வந்து இது பண்ணிட்டாங்க. ஸோ இந்த சோஷியல் மீடியாங்கிறது எவ்வளோ முக்கியமான ஒன்று அப்படிங்கிறத மக்கள் புரிஞ்சுக்கணும். மக்கள் வந்து இட்ஸ் டைம் டு டெல் ட்ரூத் நான் ஏன் சொல்லுவேன் அப்படின்னா, உண்மைகளை சொல்லணும். இப்போ நான் வந்து
கருப்பு படம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா திரு எஸ்ஆர் பிரபு அவர்கள் ஒரு நல்ல ஒரு ப்ரொடியூசர். நல்ல அவங்களுடைய ப்ரொடக்ஷனில் வந்த படம். அந்த ப்ரொடக்ஷனில் வந்த படத்தில் வந்து நல்லா இருக்குது அப்படின்னா நல்லா இருக்குன்னு நான் சொல்லணும். நல்லா இல்லை, அது சரியாக இல்லை, இது தவறாக இருக்குன்னா தவறை சுட்டி காட்டுறது தான் கரெக்ட். அப்படி தான் நான் நினைக்கிறேன். இல்லை சார், நீங்கள் நல்லா இருக்குன்னு சொல்லுங்கள், நல்லா வந்திருக்குன்னு சொல்லுங்கள், படம் பிரம்மாண்டமாக இருக்குன்னு சொல்லுங்கள் அப்படின்னு யாராவது சொன்னாங்கன்னா, நான் இப்போயே சொல்லிக்கிறேங்க, நான் சொல்லக்கூடிய அரசியல் கருத்துக்களோ இல்லை நான் சொல்லக்கூடிய இந்த மாதிரி சினிமா கருத்துக்களோ யாருக்கிட்டேயும் பணம் வாங்கிட்டு சொல்கிறது கிடையாது. உண்மையாக இருந்தால் நான் வந்து அப்படி யாராவது என்கிட்ட வந்து சார் இது மாதிரி சொல்லுங்கள் சார் அப்படின்னு சொன்னால், சார் உண்மையாக இருந்தால் சொல்கிறேன்னு. படம் உண்மையாக இருக்கணும், படம் வந்து உண்மையாகவே நல்லா இருக்கணும். உண்மையாக இருந்தால் சொல்லலாம். ஆனால் உண்மை இல்லைன்னா சொல்ல முடியாது, அது கஷ்டம். ஸோ ஏன்னா நம்ம வந்து தப்பான ஒரு எஜுகேஷனை கொடுக்குற மாதிரி, நம்ம மக்களுக்கே தப்பான ஒரு விஷயத்த சொல்கிற மாதிரி. அதனால தான் இப்போது சொல்கிறேன், நான் வந்து சொல்லக்கூடிய எந்த ஒரு விஷயமும் யார் பின்புலனும் எனக்கு இல்லை, எனக்கு பெரிய சப்போர்ட்லாம் இல்லை. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற இந்த வீடியோ கூட நான் வந்து என்னுடைய ஃபோனில் எடுக்கிறது தான். நல்லா தெரிஞ்சுங்க, நான் வந்து ஒரு பெரிய ஸ்டுடியோ வச்சு பெரிய இது பண்ணி காசெல்லாம் சம்பாதிச்சு அப்படிலாம் எதுவுமே பண்ணல. எல்லாமே மக்களுக்கு போய் சேரணுங்கிறதுக்காக தான் சிம்பிளாக ஒரு விஷயத்த பண்ணுறேன். நான் என்னுடைய வீட்டில் உட்காந்து தான் பண்ணுறேன். ஸோ இதை வந்து நீங்கள் புரிஞ்சுக்கணும். அதை நிறைய பேர் வந்து இப்போவும் வந்து பார்த்தீங்கன்னா, ஆனால் எனக்கு ரொம்ப ஒரு வருத்தமாக இருக்குது. அப்புறம் நான் யோசித்து பார்த்தேன், சரி ஓகே அவங்கள நம்ம என்ன சொல்ல முடியும் அப்படின்னு. நிறைய பேர் வந்து இந்த இன்ஸ்டாகிராமில் இதில் எல்லாத்துலேயும் வந்து ஒரு மாதிரி அசிங்கமாக பேசுகிறது, ரொம்ப தப்பான வார்த்தைகளில் பேசுகிறது, என் குடும்பத்தை வந்து அசிங்கப்படுத்துறது, இந்த மாதிரி எல்லோரும் பண்ணுறாங்க. உண்மையிலே அவங்களுக்கெல்லாம் நான் வந்து வருத்தத்தை தெரிவிச்சுக்கிறேன். ரொம்ப தப்பாக பேசுகிறீங்க. நீங்கள் தப்பாக பேசின எல்லா விஷயமும் ஒரு நாள் உங்களுக்கே திருப்பி வரும். அது யார் மூலியமாக திருப்பி வரும். ஏன்னா அதை வந்து நீங்கள் புரிஞ்சுக்கணும். அதுதான் அந்த என்ன சொல்லுவாங்க, கர்மா அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த கர்மான்னு சொல்கிற மாதிரி. அதனால் வந்து தவறாக பேசாதீங்க. உங்களுக்கு வந்து கருத்துக்கள் இருக்கலாம், நீ என்ன திட்டலாம், என்ன வந்து டேய் நீ என்னடா இப்படி பேசுகிற அப்படின்னு வாடா போடான்னு கூட திட்டலாம். ஏன்னா வந்து நான் ஒரு காமன் ஒரு அதாவது என்னென்னா மக்களால் ரசிக்கப்பட்ட ஒரு ஒரு பர்சன், அவ்வளோதான். அதனால் நீங்கள் தான் ரசிங்க, நீங்களே திட்டலாம், என்ன வேணாலும் பண்ணலாம். பட் இந்த குடும்பத்தை சொல்கிறது, அசிங்கமாக பேசுகிறது அப்படிங்கிறத எனக்கு சில பேரோட ப்ரொஃபைல் போய் பார்க்குறேன், அவங்களாம் ஃபேமிலியோட ஃபோட்டோ போட்டு வச்சுருக்காங்க. இப்படிப்பட்ட மனிதர்களாக இப்படி பேசுகிறாங்க அப்படிங்கிறது எனக்கு ஒன்று தோணுது. ஸோ அந்த மாதிரி தான் இப்போ ஜெயம் ரவி சொல்லும்போது நிறைய பேர் வந்து அந்த ஒரு அசிங்கமாக பேசி அது ரொம்ப கேவலப்படுத்தி அந்த பொண்ணு பாவம் கினிஷா வந்து மனம் நொந்து போய், ஸோ இதெல்லாம் பார்க்குறப்ப பல பேர் இந்த சோஷியல் மீடியாவில் வந்து ஒருத்தர் ஜெயிக்கணும்னு ஒரு பக்கம் வந்து போராடிட்டே இருக்கிறாங்க. ஒருத்தர் அதாவது சோஷியல் மீடியாவில் நான் வைரல் ஆகணும்னு ஒரு பக்கம் வந்து யாரெல்லாம் வைரல் ஆகலாம் அவனை தலையோடு சாய்க்கணும், நம்மளால் வர முடியல அவனும் வரக்கூடாதுன்னு ஒரு பக்கம். இந்த ரெண்டு பேருக்கு நடுவில் உள்ள போட்டி தான் இப்போ போயிட்டுருக்கு. இந்த போட்டி அது வந்து ஆரோக்கியமானது அல்ல. ரெண்டுமே ஆரோக்கியமானது. வைரலாக போகிறதுக்காக ஒரு விஷயம் பேசுகிறதும் ஆரோக்கியமானதல்ல. அதே சமயத்தில் இந்த மாதிரி வந்து இன்னொருத்தர் வளர்ந்து வராங்க அவங்களை எப்படியா அழிச்சிடணும்னு நினைக்கிறதும் ஆரோக்கியமானதல்ல. அதை வந்து மக்கள் புரிஞ்சுக்கணும். ஸோ தயவுசெய்து சோஷியல் மீடியாவில் ஃபேக்கான நியூஸுகளை பரப்பாமல், தாவேகா தொண்டர்களுக்கும் சொல்லிக்கிறேன், மற்றவங்களுக்கும் சொல்லிக்கிறேன், எல்லாரும் சொல்கிறேன், விஜய் அவர்கள் வந்து சீரும் சிறப்புமாக இந்த ஆட்சியை நடத்த வேண்டும். நல்ல அவர் வந்து பல புதிய திட்டங்களை கொண்டு வந்தோம், மக்களுக்கு நல்லது செய்யணும்னு நிறைய எக்ஸ்பெக்டேஷன் வச்சுருக்காங்க. நிறைய லேடிஸ் வந்து எக்ஸ்பெக்டேஷன் வச்சுருக்காங்க. அப்படி எக்ஸ்பெக்டேஷன் வச்சுருக்கும் போது அவர் அதை சரியாக செய்தார்னா அதை எப்படி மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்குறதுன்னு பாருங்கள். அதை விட்டுட்டு வந்து ஒரு டிஃபன் பாக்ஸ் திறந்து சாப்பிட்டாரு, காலில் விழுந்தார், செருப்பு போடாமல் நடந்து போனார், இதில் வந்து பாருங்கள் அவர் கையில் என்ன கட்டியிருக்கார் பாருங்கள், அவருடைய கண்ணை பார்த்தீங்களா, அவர் நெத்தியில் வச்சுருக்க பொட்டை பார்த்தீங்களா, இது மாதிரிலாம் வந்து ஒரு விஷயத்தை பரப்பிட்டு இருக்கிறதுல ஒரு பிரயோஜனமும் கிடையாது. அது நாட்டுக்கு நல்லது இல்லை. இல்லை சார் இதுதான் சார் எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னா இந்த நாட்டில் நிறைய விஷயங்களை, நிறைய பிரச்சனைகளை நீங்கள் எதிர்கொள்ள வேண்டி வரும். நல்லா கேட்டுக்கோங்க, நிறைய பிரச்சனைகள் நீங்கள் எதிர்கொள்ள வேண்டி வரும். ஏன் அப்படி சொல்கிறேன்னா, நாம் தாட் ப்ரோவோகேட்டிவாக ஒரு விஷயத்தை நோக்கி போகாமல் சின்ன சின்ன விஷயமாக பார்த்து இது சந்தோஷமாக இருக்குது அது சந்தோஷமாக இருக்குன்னு பார்த்துட்டு இருந்தோம்னா நம்ம என்ன செய்யணுமோ அதை விட்டுருவோம். அதான் உண்மை. அதனால் அது மாதிரி இல்லாமல் விஜய் அவர்களுக்கு வந்து நான் மறுபடியும் ஒரே ஒரு விஷயம் தான் சொன்னேன், கூட இருக்கவங்க என்ன செஞ்சாலும் நாளைக்கு வெளியில் உள்ளவங்க ஒரே வார்த்தையில் தான் சொல்லுவாங்க, அது விஜயோடைய அரசாங்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. விஜய் சரியாக செய்யலை, விஜய் தப்பு பண்ணிட்டாருன்னு சொல்லுவாங்க. அந்த பேச்சுக்கு ஆளாக்கிறாதீங்க. அவர் இப்போ தான் வராரு, வந்து நிறைய மீட்டிங்ஸ் அட்டன் பண்ணுறாரு, அதிகாரிகளோட பேசுகிறாரு, கற்றுக்கிறாரு, நிறைய விஷயங்கள் புதுசாக கற்றுக்கிறாரு. அவர் புதுசாக கற்றுக்கிட்டே எல்லாத்தையும் வந்து பேசுகிறாரு. ஓகே ஃபைன், அது எல்லாத்தையும் பார்ப்போம். லெட்ஸ்
லெட்ஸ் வெயிட் ஃபார் சம் டைம். அவர் என்ன எப்படி பேசுகிறாரு, என்ன பண்ணுறாரு, என்ன மாதிரி டெசிஷன் எடுக்கிறாருங்கிறத பார்க்கலாம். பட் எல்லாமே ஒரு ஃபேக் நியூஸாக போட வர வர நியூஸ் சேனல் போடுறது வந்து, அதாவது என்னமோ யாரும் வந்து இந்த மாதிரி இந்த யூடியூப்பில் போடுறதெல்லாம் வந்து ஒரிஜினல்னே நம்ப முடியல. எக்ஸப்ட் இந்த லைவாக காமிக்கிறத தவிர யூடியூப்பில் போடுறது ஒரிஜினல் நம்ப முடியல. ஏன்னா எல்லாமே ஒருவேளை இது ஃபேக்காக இருக்குமோ அது ஃபேக்காக இருக்குமோன்னு தோணும். சரி, அதாவது அவதூறுகளை பரப்புறதும் வந்து ஒரு 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 விதம் ஒன்று போயிட்டுருக்கு. அது ஒன்று தனியாக போயிட்டுருக்கு. நம்ம யார் மேலேயும் தவறான ஒரு விஷயத்த சொல்லக்கூடாது. ஆனால் இங்கே தவறான ஒரு விஷயத்த சொல்கிறதாவே அது தொடர்ந்து போயிட்டே இருக்குது. ஸோ அதனால் இந்த தவறான விஷயங்களை சொல்லாமல், அவதூறுகளை வந்து பரப்பாமல், உண்மையான விஷயங்களை பேசி பழகுங்க, கேட்டு பழகுங்க. அதுதான் நான் சொல்ல வர்றது. மீண்டும் சந்திப்போம்.